நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா எழுந்துரு, அக்கா எழுந்துருக்கா. அக்கா இப்பெல்லாம் ஏன்க்கா என் கூட விளையாட வர மாட்டேங்கிற? நீ போய் விளையாடுறா, எனக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? அம்மா அம்மா, அக்காவுக்கு உடம்பு சரியில்லையா? என்னமாச்சு? ஜுரம் ஏதாவது அடிக்குதா? எனக்கு ஒண்ணுமே இல்லம்மா, பசிக்குதும்மா. பசிக்குதா? சரி, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. அப்பா நிச்சயமா இன்னைக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வருவாரு. என்ன அம்மா, அப்பா எனக்கு முறுக்கு, தட்டை, வறுக்கிலாம் வாங்கிட்டு வருவாரா? நிச்சயமா நீ கேட்டதுல அப்பா இன்னைக்கு வாங்கிட்டு வருவாரு. சரி சரிம்மா. ஐ, அப்பா வந்துட்டாரு. அப்பா, எனக்கு என்னென்ன சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? அம்மா, அப்பா சாப்பிட்றதுக்கு எதுனா வாங்கிட்டு வருவாருன்னு சொன்னீங்களே, ஏம்மா எதுவுமே வாங்கிட்டு வரல? இங்க வாடா. இப்படி உட்கார். என்னங்க, இந்த முறை யாரும் வேலை கொடுக்கலையா? இல்லைம்மா, நானும் எத்தனையோ பேரை பார்த்து கேட்டேம்மா, யாருமே வேலை கொடுக்கலம்மா. வறுமை உனக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் தான் வறுமை. பசி உனக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் தான் பசி. அதனால வேற என்ன போய் பாருன்னு எல்லாருமே துரத்தி அடிச்சிட்டாங்கம்மா. நீங்க என்னங்க பண்ணுவீங்க? மழை இல்ல, விவசாயம் இல்ல, பஞ்சம் பட்னின்னு ஊரே அவஸ்தைப்பட்டு கிடக்கிறப்ப ஊருக்கு ஒரு விடிவு காலம் பிறந்தா நமக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும். அந்த விடிவு காலத்துக்காக நாம காத்துட்டு இருக்கலாமா? ஆனா குழந்தைங்க, பெரியவங்க நம்மளாலே பசியை தாங்க முடியலையம்மா. அந்த பிஞ்சு குழந்தைங்க எப்படிமா தாங்கும்? அவங்கள நினைக்கும் போதாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. என்ன எம்பி, அன்னதானத்துக்கெல்லாம் தயாராகிடுதா? அப்படியா? எல்லாம் தயாராகிடுச்சு. சரி, அன்னதானத்துக்கு எல்லாம் வந்துருவா. நீ பாய் எல்லாம் போட்டு வை. சரிங்க சுவாமி.
ஏப்பா சாப்பாடு கொண்டு வாப்பா. கூட்டு கொஞ்சம் கொண்டா. சத்த பொறுங்கோ. அடியில் என்ன வச்சிருக்கேன்? அது ஒன்றும் இல்லைங்க. காட்டுங்கோ. ஒன்றும் இல்லைங்க சாமி. பார்த்தா தானே தெரியும். காட்டுங்கோ. இல்லை காட்ட மாட்டேன். எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒன்னும் தெரியாமலா கேக்குறோம்? ஏதோ மறைச்சு எடுத்துட்டு போறேன். இல்ல சாமி, என்னன்னு காட்டு. இல்ல சாமி, எதுவுமே இல்ல. இல்லனா உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. நேக்கு என்னமோ ஒரு மடத்துல இருந்து ஏதோ திருடிட்டு போறான்னு தோன்றது. ஐயோ திருட்டா? நானா? ஐயோ இல்ல சாமி, என்னை விட்டுருங்க சாமி. நான் எந்த தப்பு பண்ணல சாமி, என்னை விட்டுருங்க சாமி. சுவாமி, கும்பகோணம் மக்களுக்காக செய்யற முதல் அன்னதானம் இது. அதுல போய் ஏன் நீங்க தகாத வேலைலாம் பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ சுவாமிகள்கிட்ட கேட்டா அவரே கொடுக்க போறார். இப்படி யாருக்குமே தெரியாம நீங்க எடுத்துட்டு போறது உங்களுக்கே தப்பா தெரியலையா? நீங்களா காட்டுறீங்களா இல்ல நாங்க பிரிச்சு பார்க்கட்டுமா? ஐயோ ஒண்ணு இல்ல சாமி, இதுல ஒண்ணு இல்ல சாமி. இவர் என்ன கேட்டு எடுத்து ஒண்ணு இல்ல சாமி. அங்க என்ன பிரச்சனை? யார் இவர்? சுவாமி வணக்கம் சாமி. சுவாமி, இவர் அன்னதானத்துக்காக வந்திருந்தார். வரும்போது சாதாரணமா தான் இருந்தார். ஆனா போகும்போது மடியில ஏதோ மறைச்சு எடுத்துட்டு போறார். ஏதோ மடத்துலேருந்து திருடி எடுத்துட்டு போறாருன்னு நினைக்கிறேன். அதான் என்னன்னு விசாரிச்சுட்டு இருக்கோம் சுவாமி. சாமி, நான் பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவன் சாமி. வந்த இடத்துல அன்னதானம் போடுறதா சொன்னாங்க. அன்னதானம் சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்த சாமி. ஆனா இவங்க என் மேல தேவையில்லாத பழிய போடுறாங்க சாமி. என்னது? நாங்க உன் மேல தேவையில்லாம பழி போடுறோமா? சுவாமி, இவர் எதையோ மறைக்கிறார். உண்மையை சொல்ல போறேலா இல்லையா? ஒண்ணு இல்ல சாமி. சாமி, இதுல ஒண்ணு இல்ல சாமி. சாமி விட்டுருங்க சாமி, இதுல ஒண்ணு இல்ல சாமி. சங்கர ஜய ஜய சங்கர. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாமி, நான் பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவன் சாமி. வந்த இடத்துல அன்னதானம் போடுறதா சொன்னாங்க. அன்னதானம் சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்த சாமி. ஆனா இவங்க என் மேல தேவையில்லாத பழிய போடுறாங்க சாமி. என்னது? நாங்க உன் மேல தேவையில்லாம பழி போடுறோமா? சுவாமி, இவர் எதையோ மறைக்கிறார். உண்மையை சொல்ல போறேலா இல்லையா? ஒண்ணு இல்ல சாமி. சாமி, இதுல ஒண்ணு இல்ல சாமி. சாமி விட்டுருங்க சாமி, இதுல ஒண்ணு இல்ல சாமி. சாமி, சாமி என்ன மன்னிச்சிருங்க சாமி. நான் உண்மையை சொல்லிடுறேன் சாமி. இந்த ஊருக்கு வேலை ஏதாவது கிடைக்குமான்னு தான் சாமி நான் வந்தேன். வேலை எதுவும் கிடைக்கல. கிராமத்துல மழையும் இல்லை சாமி. பஞ்சத்தால என் மனைவி மக்கள்லாம் பசியால வாடுறாங்க சாமி. எல்லாரும் தண்ணியை குடிச்சிட்டு உயிரை கையில புடிச்சிட்டு இருக்காங்க சாமி. இங்க வந்தது நான் திருப்தியா சாப்பிட்டேன் சாமி. அதனாலதான் சாப்பாடு கொண்டு போனாலாவது ஒருவேளைனாலும் வயிறார சாப்பிடுவாங்க தான் சாமி சாப்பாடு எடுத்து வச்சேன். வேற எந்த தப்பு நான் பண்ணல சாமி. என்ன மன்னிச்சிருங்க சாமி. இவருக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து அனுப்புங்கள். சரிங்க சுவாமி. அப்படியே அன்னதான கொடியும் ஏற்ற சொல்லுங்க. பக்கத்து ஊருக்கும் சொல்லுங்க. எல்லாரும் மனசார வயிறார சாப்பிட்டு போகட்டும். ரொம்ப நன்றி சாமி. சாமி, சாமி.
இந்தாம்மா. ஏதுங்க சாப்பாடு? எப்படி கிடைச்சது? ஆச்சாரிய சாமிகள் கும்பகோணத்துல வந்திருக்காருமா. மடத்துல விருந்து வச்சாங்க, அங்கிருந்து கொண்டு வந்தம்மா. என்னது, ஆச்சாரியார் சாமி வந்திருக்காரா? ஆமா. நம்ம போய் நம்ம குடும்பத்தோட அவரை பார்க்கலாங்க. சரிம்மா, அப்பவாச்சும் நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குதான்னு பார்க்கலாம். நிச்சயமா ஒரு விடிவு காலம் கிடைக்கும். நம்மள மாதிரி பசியில வாடுற மக்களுக்கு சுவாமி மடத்துல அன்னக்கூடி ஏந்திருக்காருமா. நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். சாயங்காலம் குடும்பத்தோட நாமளும் போய் சரி. சாமியை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு சரிங்க, வந்துருவோமா. போலாங்க. இப்ப நல்லா சாப்பிடுங்க. சுவாமிகள் சொன்னபடி அன்னதான கொடியை ஏற்றியாச்சு. அன்னதானம் நல்லபடியாக நடக்க வேண்டியது அந்த ஆண்டவன் கையில் தான் இருக்கு. உட்காருங்கோ. என்ன ஓய், என்னாச்சு? ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? சாமி பாட்டுக்கு அன்னதான கொடியை ஏற்ற சொல்லிட்டார். நாளைக்கு அன்னதானம் பண்றதுக்கு நம்மகிட்ட போதிய வசதி இல்லையே. இதெல்லாம் நாம சுவாமி கொடியேத்த போறப்ப சொல்லிருக்கணும். இப்போ நமக்குள்ள பேசி என்னங்க பண்றது? சாமி பேச்சை தட்டக்கூடாதுன்னு தான் எதுவும் சொல்லாம கொடியை ஏத்திட்டோம். இப்ப இருக்க நிலைமையை பார்த்தா நாளைக்கு ஒரு நாள் கூட நம்மளால அன்னதானம் செய்ய முடியாது போல இருக்கே. சொல்றேன், ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாதா? ஆமாங்க, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. போதாத குறைக்கி பக்கத்து ஊர்ல வேற சொல்லி வச்சிருக்கேனே, நாளைக்கு எவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு நம்மளால யூகிக்கவே முடியலையே. அதெல்லாம் சரி, விடுங்க. இப்போ நாளைக்கு என்ன பண்றது? என்ன பண்றது? பகவான் மேல பாரத்தை போட்டு இருக்கிறத வச்சு ஆரம்பிப்போம். அன்னதான கொடி ஏத்துனதுல இருந்து கூட்டம் நிரம்பி வழியதே தவிர குறைய மாட்டேங்குது. மடத்துல இருந்த ஆகாரம்லாம் ஆயிடுத்து. என்ன பண்றது நேக்கும் ஒன்றும் புரியல. இந்த விஷயத்த சுவாமிகள்கிட்ட சொல்றதா நேக்கு சரின்னு படுறது. சரி வாங்க நம்ம போலாம். வாங்க வாங்க. சுவாமி கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியலையே. நீங்களே சொல்லுங்க. எப்படி சொல்றது? சுவாமி சொல்லுங்க. அன்னதானம் பண்றதுல சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? அன்னதானம் பண்றதுக்கு நம்ம கிட்ட போதிய வசதி இல்லை சுவாமி. என்னது, மடத்துல போதிய வசதி இல்லையா? ஆமா சுவாமி, இருந்த பொருட்கள்லாம் வச்சு இப்போ வரைக்கும் வந்தவ பசியெல்லாம் போக்கியாச்சு. இதுக்கப்புறம் மத்தவ பசியெல்லாம் எப்படி போக்குறதுன்னு தான் தெரியல. நீங்க அன்னதான கொடி ஏத்த சொன்னப்பவே இதை நாங்க சொல்லியிருக்கணும். சொல்லாதது எங்க தப்பு தான். உங்க வார்த்தையை மறுச்சு பேசக்கூடாதுன்னு தான் நாங்க எதுவுமே சொல்லாம இருந்தோம் சாமி. எனக்கு மடத்தை பற்றியும் நிர்வாகத்தை பற்றியும் அவ்வளவா தெரியாது. நான் ஏதாவது தவறான முடிவு எடுத்தா அதை திருத்தி வருவதற்கு தயங்காது. சரிங்க சுவாமி, ஆனா இப்ப பசிய போக்குறதுக்காக நம்ம மடத்துக்கு வந்தவாளுக்கு
என்ன பண்றதுன்னு தான் தெரியல சுவாமி. சுவாமி, உங்களை பார்க்கறதுக்காக ஒரு குடும்பம் வந்திருக்கு. வர சொல்லுங்க. ஆகட்டும் சுவாமி. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. உன் பேர் என்ன? என் பேர் மணிகண்டன். உன் பேரு? காயத்ரி. உங்களுக்கு எந்த ஊரு? பக்கத்து ஊர் சாமி. என்ன தொழில் பண்றேன்? விவசாயம் பண்றேன் சாமி. நல்லது. விவசாயத்துல விளைச்சல் எல்லாம் எப்படி இருக்கு? பருவமழை சரியா பெய்யாதனால பயிரெல்லாம் வாடிருச்சு சாமி. விவசாயத்தையே நம்பிதான் பல குடும்பங்கள் இருக்கு சாமி. பசி கொடுமையால கஷ்டப்படுற எங்களை மாதிரியான ஏழை குடும்பங்களுக்கு உதவி செய்ய வந்த நீங்க 100 ஆண்டு காலம் வாழணும் சாமி. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாமி. நாங்கள் கிளம்புறோம் சாமி. இந்த கடவுள் பிரசாதத்தை எங்களுக்காக வாங்கிக்கோங்க சாமி. வாங்கிக்கோங்க. நாங்கள் அப்போ கிளம்புறோம் சாமி. போயிட்டு வாங்க. ம், வாங்கம்மா போகலாம். சங்கர ஜய ஜய சங்கர. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். செத்த நேரம் பொறுங்கோ, சாப்பாடு தயாரான்னு இருக்கு, உடனே பரிமாறிடுறோம். செத்த பொறுத்துக்கோங்க. மடத்துல இருக்கிற ஆகாரம்லாம் ஆயிடுத்து. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல போய். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. அம்மா, எனக்கு பசிக்கலம்மா. எனக்கும் அப்படிதான் இருக்கு. உனக்கு பசிக்குதாம்மா? எனக்கு பசிக்கலப்பா. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. என்னாச்சு? ஏன் எல்லாரும் இலைய மூடுற? செத்த பொறுத்துக்கோங்க, சாப்பாடு ஏதோ தயாராயிட்டு இருக்கு. இல்லையா, சாமியை பார்த்ததும் அவர்கிட்ட பேசுனதும் எங்க மனசும் நிறைஞ்சிருச்சு, வயிறும் நிறைஞ்சிருச்சு. இனிமேல் ஒரு பருக்க கூட எங்களால் சாப்பிட முடியாது. இருக்கிற உணவை எங்களுக்கு அப்புறம் வர்றவங்களுக்கு பரிமாறுங்க. அவங்க பசியா இருக்கட்டும். நாங்க கிளம்புறோம் ஐயா. ரொம்ப நன்றி. சங்கரா 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 ஜய சங்கரா. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.